வெங்கடேசன் சார், நீங்கள் எப்படி பார்க்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? இப்போ பாஜக இது அனைவருக்குமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஓட்டு அதனுடைய மதிப்புக்கும் சரியான மதிப்பு கொடுக்கப்படும், அந்த கொள்கைக்கு அடிப்படையிலானதுன்னு சொல்லப்படுது. அதாவது திமுக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பூச்சாண்டி வருதுன்னு எப்போதுமே பண்ணுவாங்க. ஒரு வேலை இந்த பூச்சாண்டி வருது, ஏன்னா இப்போ ஒரு பூச்சாண்டி என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் ஒரு படம் காட்டுவாங்களே, அந்த படத்தை தான் நீ அறிவித்திருக்குது. இன்றைக்கு இந்தியா ஃபுல்லாக நடைபெறுகிற நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது தொகுதி மறைவீட்டுக்கு சமான மசோதா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கருப்பு கொடி ஏற்றுறாரு, அது டிஆர் பாலில் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. உடனே ஹவுஸில் மாண்புமிகு சபாநாயகர் ஓம் பிர்லா நீங்கள் மஞ்சள் கொடி ஏற்றுங்க, கருப்பு கொடி ஏற்றுங்க, ஹவுஸுக்கு இது தேவையில்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பேச தான் அவங்க 40 பேரை செலக்ட் பண்ணி அங்கே அமிச்சா, நீங்கள் ராகுல் காந்தி சொல்வதை கேட்பது மட்டும்தான் பிரதான நோக்கமாக வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இம்ப்ளீச்மெண்ட்டில் கையெழுத்து போடுன்றப்ப காங்கிரஸ்காரரோ திருமானனோ மற்றவர்களும் கையெழுத்து போடுறாங்கன்னு ஒரு மியூச்சுவலில் போகிறீங்க. உங்கள்கிட்ட தனிச்சு இண்டி கூட்டணியிலேருந்து தனிச்சு மம்தா அவர்கள் இருக்கிறாங்க, உங்கள் கூட சேர மாட்டேன்றாங்க. அவங்க ஏற்கனவே ஞானேஷ்குமார் மேலே இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வரப்போ அவங்க சைன் பண்ணல, நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோன்னு சொல்கிறோம் அப்படின்னாங்க. இது எதுக்கு சொல்ல வரோன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாதது ஒரு துர்பாக்கிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்க 5 வருடம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கீங்க. ஒரு வீட்டிற்கு ஒரு சாதனை திட்டம் சேர்ந்திருக்கிறது அவருடைய கோட்ரு, நம்ம சொல்ல முடியாது. என்ன சாதனை செஞ்சாங்கன்னா கடன் வாங்கினதா சாதனை, தனியா பேசுறேன்னா. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன சாதனைகள் செய்தீங்க? இப்போ எடப்பாடி அவர்கிட்ட கேட்குறோம், நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், நான் நீட்டில் நீக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தோம். இன்றைக்கி 3000 மருத்துவ மாணவர்கள், ஏழை கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். முடிஞ்சுதா? 11 மருத்துவக் கல்லூரி நான் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்சுதா? பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக டெல்டா மாவட்டத்தை அறிவிச்சதுனால நீங்கள் மீத்தேன் எந்த ப்ராடக்ட்டும் உள்ளே போக முடியாது. முடிஞ்சுதா? நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக இங்கிருந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அந்த மாணவர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் பொருளாதார அல்லது வரலாறு இது சார்ந்திருக்கக்கூடிய அல்லது மற்ற துறைகள் சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வு படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகளாக படித்திருக்கிறார்கள். அது ஒரு வாய்ப்புகள் உருவாகுது. எண்ணிக்கை அப்படிங்கிறது பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவோம், கடன்களை குறைப்பதற்கு நாங்கள் ஓய்வு பெற்ற ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ரகுராம் ராவ் தலைமையில் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர் உள்ளடக்கிய ஒரு குழு அமைச்சாங்களா இல்லையா? அந்த குழு என்ன பண்ணிச்சுன்னா, எங்கெங்க கடன் வாங்க முடியுன்ற லூப்போல சொல்லி கொடுக்குது. எப்படி தமிழ்நாட்டுடைய கடனை குறைக்கணும்னு சொல்லி தரல. ஆனா இவங்க எதுக்கு நியமிச்சதுக்கு பணம் கொடுக்குறாங்க? நம்மளுடைய வரிப்பணம் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். எங்கெங்க நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறனை அதிகரித்து, தொழிற்சாலை அதிகரித்து, மக்களுடைய வரிப்பணத்தை குறைத்து, இங்கே இன்கம் சோர்ஸை அதிகப்படுத்தி நம்மளுடைய கடனை அடைப்பதற்கான ஒரு கமிட்டியை இவங்க ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த கமிட்டியை உட்காந்து நம்மளோட ஜிடிபி 27%, 26% லோன் வாங்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்து இன்றைக்கி நம்பர் 1 கடனாளர் மாநிலமாக நீங்கள் மாற்றிட்டீங்க. இதை தான் பொது வழியில் எடப்பாடி அவர்கள் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத பொது வழியில் வைக்கிறப்ப மடைமாற்று விதமாக இதை செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். மாண்புமிகு முதலமைச்சருக்கே இந்த கோரிக்கை வைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு சொல்லிட்டார், ஆதரவு தரேன்னு சொல்லிட்டார். பிணையராஜன் கருப்பு கொடி ஏற்றுறாரா? இல்ல சிவகுமார் சித்தராமையா கருப்பு கொடி ஏத்திட்டு ரேவந்த் ரெட்டி நேத்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு, கடிதம் போட்டிருக்காரு. இங்க முதலமைச்சர் வீடியோ அவர்கள் போட்ட உடனேயே அதற்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் கடிதம் எழுதினார். ரேவந்த் ரெட்டி இங்க காலை உணவு திட்டத்தை போட்ட உடனே நானும் காலை உணவு திட்டம் போறேன்றது அது மியூச்சுவல். நான் சொல்றது தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பிஜேபியே கிடையாதா? 2-3 முறை நாங்கள் ஆண்டிருக்கோம்ல. கேரளாவில் பிஜேபி இல்லையா? நீங்க சுரேஷ் கோபி ட்ரிச்சூர் எம்பியா இருக்காரு, திருவனந்தபுரத்துக்கு நம்ம ஒரு மேயரா இருக்கிறோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கோம். தெலுங்கானால இல்லையா? தெலுங்கானாவில் 18 எம்பிகள் நம்ம இருக்கிறோமே, சட்டமன்றத்தில் பெருவானையம் நம்ம இருக்கிறோமே. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட ஒரு எம்பி ஒரு அமைச்சராகவே நம்ம இதில் இருக்காங்க, தெலுங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில். பாண்டிச்சேரியில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்ட நம்மளுடைய இவர் தான் ரங்கசாமி அவர் தான் ஆண்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆல்ரெடி 21 4 இருந்தோம், 26 21 4 2001 4 இருந்தோம். 2 எம்பி பொன்னார் இருந்திருக்காரு, சிபிஆர் இருந்திருக்காரு, மதன் இருந்திருக்காரு, இவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ இங்க பிஜேபியே இல்லையா சவுத்துல? இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க. இங்க ஒரு பாதிப்பு வந்தால் எங்கள் கட்சிக்கு சேர்த்தான பாதிப்பு. கர்நாடகாவில் பாதிப்பு வராதா? தென் மாநிலம் ஃபுல்லா வஞ்சிக்குதுன்னு 10ஆம் பதிவா சொல்றீங்க. சிவகுமார் அங்கே கொடி ஏத்துறாரா? உட்காந்து கருப்பு கொடி ஏத்துறாரா? சிவகுமார் சித்தராமையா கருப்பு கொடி ஏத்துறாங்களா? சொல்லுங்க. அங்கேயும் நாங்கள் ஆள்றோம்ல, எங்களுக்கு 18 எம்பி இருக்கிறாங்களா?
இங்க ஒரு எம்பி இருக்கிறாங்களா, அங்க ஒரு 16 எம்பி இருக்கிறாங்களா, இங்க ஒரு ராகுல் காந்தி சொல்வதை தாண்டி டிகே சிவகுமாரோ சித்தராமையோ ஏதாவது செய்ய போறாங்களா? ராகுல் காந்தி என்ன கேட்கிறார், இதுக்கு ஒரு ஆணையம் ஒண்ணு போடுவீங்க, அந்த ஆணையத்துக்கு வந்து எதிர்த்து நீங்க கேள்வியே கேட்க முடியாது, நீதிமன்றத்தையே நாட முடியாத ஒரு சூழலை உருவாக்குறீங்க. அப்படி என்றால் நாங்க யார்கிட்ட போய் ஒரு முறையிறது? ஒரு பிரச்சனை என்ன? நீதிமன்றம் இருக்குங்க, நீதிமன்றத்தில் நுழைய முடியாது நீங்க தாங்க சொல்றீங்க. நல்லா கேளுங்க, இது ஒன்றும் வரைவு பெறல. எல்லாமே நம்ம வந்து முடிவு தெரியாத ஃபினிஷ் ஆகாத ஒரு விஷயம் தான் பொது வழியில் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு 277 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, 126 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நாளைக்கு வரப்போகுது. ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா என்னென்ன முன்னாடி இருந்துச்சு, 543ல் 50% ஏறுது, அவ்வளவுதான். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 850 ஆகுது, அதில் 33% 280 உங்களுக்கு கொடுக்க போறாங்க. விகிதாச்சார அடிப்படையில் நமக்கு 7.2ல் 61 தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நடக்கும் நான் சொல்லலை, இதுதான் நடக்கும். நீங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. நாளைக்கு போட்டாதான் தெரியும் என்ன வரப்போகுதுன்னே தெரியும். சரிங்களா? அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இன்றைக்கு கருப்பு கொடியேற்றி தன் எதிர்ப்பை காட்டுகிற மாண்புமிகு முதலமைச்சர் 1973ல் அவங்க இந்திரா காந்தியை வந்து 41 தொகுதியை 39 தொகுதியா மாத்தினாங்களே. அன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் எந்த எதிர்ப்பு தாக்கலையே. 41 33 39 ஏன் வந்து நீங்க எதிர்ப்பு காட்டல? அன்னைக்கு எதிர்ப்பு காட்டணும்ல. எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, எங்களுடைய மக்கள் தொகைக்கு நீங்க செஞ்ச மாதிரி நாங்க எல்லா ப்ராசஸ் செஞ்சு எங்க தொகுதியை நீங்க குறைக்கிறீங்க, எந்த எதிர்ப்பு காட்டாம அவங்க தானே 71ல் நிறைவேற்றினாங்க. யூனிவர்சலா எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வருகின்ற போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய இப்ப ஒரு கணக்கு எடுத்துங்க, 180 தொகுதி இருக்கு யூபியில், 120 தொகுதியை நீங்க சொல்ற கணக்குப்படி 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சா கூட 120 தொகுதியா மாறுதுன்னா, நான் இங்க இருக்கக்கூடிய 40 58 மாறுதுன்னு கணக்குல வச்சுக்கிட்டா அது இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இன்னும் அதிகமான பிளவு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் திமுக. கிடையாதுங்க. முன்னாடி சார் இப்ப எங்களை வந்து நான் இப்ப எங்க இருக்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முதல்வர் வைக்கிறார். ஒரே விஷயம் தாங்க, நல்லா ரொம்ப சிம்பிளுங்க. 543 தொகுதிங்க, அது மாற்றமும் கிடையாது. 50% அப்படியே ஏத்து 850. அதுல விகிதாச்சாரம் படிப்படி அவங்களுக்கு முடியுது, அவ்வளவுதான். அதாவது நீங்க 50% ஏத்துனாவே இப்ப என்ன தொகுதி இருக்கோ அதே தொகுதி தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது, 50% எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் மேத்தமெட்டிக் தான் அது. 40ல இருந்து 60 ஆகுது, அவ்வளவுதான். 50% ஏறுது, அவ்வளவுதான். இது கூட வந்து நம்ம வந்து வந்த செய்திகளை வைத்து தான் பொதுவெளியில் சொல்றோம். இதுதான் நடக்கணும் எனக்கு தெரியாது, அதுதான் தெரியும். அதுதான் சார் டவுட். இப்போ இன்னைக்கு காலையில வரைக்கும் எம்பிகளுக்கு யார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, அவங்க என்ன கொடுக்க போறாங்கிறது தெரியல. வழக்கமா ஒரு எம்பி செஷன் பார்லிமெண்ட் செஷன் நடக்க போகுதுன்னா இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சூழல் வரப்போகுது தான் கொடுப்பாங்க. ஓம் பிர்லா அவர்கள்ட்ட மாண்புமிகு சபாநாயகர் இந்த செஷன் வந்து அவைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா வரையும் தாக்கல் பண்ணுவாங்க, அது ஃபுல்லாக ஆராய்வாங்க. மாநில லெவலில் ஆராய்வாங்க, மக்கள் லெவலில் ஆராய்வாங்க. எதிர்ப்பு தெரிவித்தா நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போகும், அதற்கப்புறம் தான் ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று சட்டமாக பெரிய ப்ராசஸ் அது. இப்போ பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ப்ராசஸ் என்னன்னா, 2023ல் ஹவுஸில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, இது வந்து 26ல் முடியுதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நீங்கள் பண்ணி தான் அதை பண்ண போறீங்களா, விகிதாச்சார முறை பண்ண போறீங்களா, மக்கள் தொகையை பண்ண போறீங்களா, ஒரு கேள்வியை எடுக்கிறப்ப சட்டத்துறை அமைச்சராக இருக்க கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு 26ல் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டார். அன்னைக்கே சொல்லிட்டார் 2023லேயே. இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷன் வர்றது பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க ஆகணும் சுயமரியாதைக்கு போயிடுவாங்க, இல்லை அடைந்த திராவிடம், இல்லை சுடுகாடு போயிடுவாங்க, இல்லாட்டி டீலிமிட்டேஷனுக்குள்ள வந்துருவாங்க. அதாவது வேற மாதிரி ஒரு ரூட்டை எடுத்து மக்களை திசை திருப்பது. சிவகுமாரை கூப்பிடுறது, ரேவந்த் ரெட்டியை கூப்பிடுறது, இந்த சைட்ல இருந்து சித்தராமையா கூப்பிட்டது, அப்புறம் பினராயி விஜயனை கூப்பிட்டது, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்டார் ரோட்ல வச்சு ஒரு மீட்டிங் வச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. டீலிமிட்டேஷன்ங்கிறது மூலமா உங்க லிமிட்டை தாண்டிட்டு இருக்காங்க பாஜக. இந்த இடத்தை நான் சொல்லிடுறேன், எதிர்ப்பை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த எதிர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் பதிவு பண்றப்பே 2025ல் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பீலமேட்ல பிஜேபி ஆபீஸ் திறக்க வரப்ப பொது வழியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்டாலின் அவர்களே, சவுத்துல எந்த ஒரு தொகுதிக்கான ஒரு சீட்டு கூட குறைக்கப்படாது, என்னுடைய கேரண்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. நாடாளுமன்றத்துல மாண்புமிகு பாரத பிரதமரும் சொல்லியிருக்காரு சவுத்துல எதையுமே குறைக்கப்படாதுன்னு. இங்க ஆந்திராவில் ஒரு தேர்தல் நடக்கிறப்பையும் சொல்லியாச்சு சவுத்துல எதையுமே குறைக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க சொல்லலாம் அமித்ஷா அவர்கள் சொன்னா சட்டமா, மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னா சட்டமா? இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து 4 ஸ்டேட்டையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கான ஒரு ப்ராசஸை பண்றப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்படுது.
இப்போ அமித்ஷா வாலண்டியரா வந்து கோயம்புத்தூர்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கூட்டம் நடக்கிறப்ப அவர் சொல்றாரு இது குறைக்கப்படாது. இப்போ முழு வடிவம் வந்திருக்கு. 2023 சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொன்னதை இப்ப பதிவு பண்றாங்க. முடிச்சிடுறாங்க. இப்ப தேர்தல் நடக்கிறப்ப ஏன் பண்ணணும், மேற்கு வங்க தேர்தல் நடக்குது, தமிழ்நாடு தேர்தல் ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்களே. இந்தியாவில் தேர்தல் நடக்காம ஒரு டே இருக்கா? மாறி மாறி தேர்தல் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்தியாவில் எதனா ஒரு தேதி சொல்லுங்க நீங்க. இப்பதான் டெல்லி தேர்தல் முடிஞ்சது, குஜராத் இது ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம பீகார் ஸ்டார்ட் ஆச்சு, மகாராஷ்டிராவில் நடந்தது. இப்படி தேர்தல் ஒரே நாடு ஒரே இந்தியா. இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அவகாசம் இருக்குல்ல சார். இன்னைக்கு காலைல ப. சிதம்பரம் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணலாமே, 29ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணலாமே, என்ன பிரச்சனை இருக்கு அதுல? அதாவது நல்லா கேளுங்க, 29ஆம் தேதியோட எல்லா மாநில தேர்தலும் முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாமே. ஏங்க இது வந்து பட்ஜெட் கூட்டத்தினுடைய தொடர் நாட்கள் தாங்க இதுல செட் பண்றாங்க. இது வந்து நாடாளுமன்ற அமைச்சரா இருக்கவர் செட் பண்றாங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு. இதற்கான பங்களிப்பை கொடுத்து இது கமிட்டியை பாஸ் பண்ணி அது 2 வருஷம் ஆராய்ஞ்சு 29ல அது டேலி ஆகணும். அதற்கான ப்ராசஸை கொடுக்கணும். நீங்க பண்ணலாமே நீங்க கேட்கறது நியாயம் ஒத்துக்கிறேன். ஏன் பண்ணாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வருதுல. இப்ப நீங்க சொல்றீங்க தேர்தல் வச்சு நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல சிதம்பரம் அவர்கள் சொன்னதுக்கு சொல்றேன். இப்ப தமிழ்நாடு மட்டும் மேற்கு வங்கத்துக்கு மட்டுமா இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்துக்கான பிரதமர் தாங்க அவரு. 2 தேர்தல் வராத ஒரு மாநிலம் எதனா ஒரு நாள் சொல்லுங்க. இன்னும் ஒரு வருஷம் இந்தியாவில் தேர்தலே வராதுன்னு ஒரு வருஷம் சொல்லுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா தேர்தல் வராதுன்னு. தேர்தல் வந்துகிட்டு தாங்க இருக்கு. இது பாட்டு இந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த பாட்டு நாடாளுமன்ற வேலைகள் போயிட்டு தாங்க இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதை வந்து நான் நகலை எரிப்பேன், கருப்பு கொடி ஆட்டலாம், இது என்ன மாதிரி போக்கு? மிரட்டல் விடுறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மிரட்டல் விடுறாரு மோடிஜி அவர்களை. 1930 தமிழ்நாட்டை பார்ப்பீங்க, 60 தமிழ்நாட்டை பார்ப்பீங்க. இப்போ என்ன படிச்ச இப்பெல்லாம் முன்ன மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படுங்களா? இங்க ஆட்கள் இருக்காங்க முன்ன மாதிரி இந்தியை வைத்து இங்க படம் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடாதீங்கன்னு சொல்றாரு. எப்படிங்க அது நடக்கும்? இது நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்வது மூலமாக பாஜக வந்து அடிந்து அமைதியாக உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பயந்து அமைதியா உட்காரணும். பாஜக எங்கேயும் பயந்து அமைதியா உட்கார்ந்து 23 ஸ்டேட்டை நம்ம ஆள முடியாதுங்க. கும்மிடி பூண்டியை தாண்டாத ஒரு கட்சி பாஜக மிரட்டல் விடுகிறதே காமெடியின் உச்சமா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஹவுஸ்ல எவ்வளவு அவமானப்பட்டார் தெரியுமா டிஆர். உங்களுடைய சாதனைகள் சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தொகுதிக்கான பங்களிப்பு என்ன, உங்க தொகுதிக்கு மேம்படுறதுக்கான என்னென்ன கேள்விகள் வேணும்ன்றதை நீங்க எடுத்து செல்லாம அங்க போய் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரதும் கருப்பு தினது நாங்க வந்து கொடி ஏத்திருக்கோம், நாங்க நகலை ஏத்திக்கொண்டது ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஓம் பிர்லா சொல்றாரு. நீங்க மஞ்சள் கொடி ஏத்துங்க, கருப்பு கொடி ஏத்துங்க, எங்களுக்கு கவலை இல்ல. ஹவுஸுக்கு தேவையில்லாத விஷயம்ன்றது உண்மைதானே. நாடாளுமன்றத்தில் எதை பேசணும்? நீங்க முதல் சுற்றுல உங்ககிட்ட நிறைய ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, இந்த தென் மாநிலங்கள் வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து குறைவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகுது அப்படின்னு ஒரு கவலை இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் உருவாகாது. ஏன்னா எல்லாமே 50% இப்ப என்ன இருக்கோ சமநிலை அப்படியே தான் வரும். நமக்கு வந்து செய்திகளை வச்சு சொல்றேன். இப்ப என்ன சமநிலை இருக்கு? 40ல இருக்கிறோம், 60 போயிடுச்சு. அதே மாதிரி யூபிக்கு என்ன இருக்கிறாங்களோ அதே 50% போறோம். என்னென்ன மாநிலங்களுக்கு என்னென்ன தொகுதிகள் நம்பர்ஸ் இருக்கோ அதுல இருந்து 50% இன்க்ரீஸ் ஆக போறப்ப இப்ப என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். விகிதாச்சாரம் அந்த அசம்ப்ஷன் படி எடுத்துக்கிட்டா, இன்னும் வரல, அந்த அசம்ப்ஷன் படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு சட்ட மசோதாவோ ஒரு சட்ட திருத்தமோ அல்லது ஏதாவது ஒரு புதிய பில்லோ கொண்டு வராங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இப்போ 80 உறுப்பினர்கள் வந்து யூபியில் இருக்கிறாங்க. பாஜக ஆளக்கூடியதாக வந்தால் 120 உறுப்பினர்கள் வந்தால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகமான மக்கள் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்லேருந்தே வந்துருவாங்க. தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் எதுக்கு என்ற கேள்விதான் வருகிறது. நல்ல கேள்வி. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இது வந்து பாஜக ஆளுற மாநிலம், பாஜக ஆளாத மாநிலம், இது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், அப்படிலாம் இப்போ சட்டங்கள் ஏற்ற முடியாது. சட்டம் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானது. அது உள்ள கான்ஸ்டியூஷன்ல இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்தோ தேர்தலில் வென்றெடுத்து வரணும், நாடாளுமன்றம் வர போறாங்க. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, சரி யூபிக்கு மட்டும் தனியா ஒரு மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் தனியா வச்சுக்கலாம், தமிழ்நாடு சவுத்துக்கு மட்டும் தனியா வைக்க முடியுமா? சட்டன்றது பொதுங்க. கான்ஸ்டியூஷன் ஒன்று வடிவமைச்சு மாநில லெவலும் மக்கள் லெவலையும் நிறைவேற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழு போனால் கூட்டுக்குழு போய் சைன் ஆகி ஓகே ஆகி ஜனாதிபதியில் ஒப்புதல் பெற்று சட்டம் ஆயிடுச்சுன்னா அது எல்லாரும் மதிக்கணும். இதான ரூல், அனைவருக்குமானது. ஆமா, இதானங்க ரூல். நீங்க இப்படி ஆயிடுமோ அப்படி அவங்க கற்பனைக்கெல்லாம் இங்க பதில் கிடையாதுங்க. கற்பனைக்கான வேலையே கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் களத்துல தேர்தல் சம்பந்தமான தன்னுடைய சாதனைகளை சொல்ல முடியாத, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத திரு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து
நான் வந்து ஒரு புதுசா மத்திய அரசை எதிர்க்கிறேன், புதுசா கவர்னரை எதிர்க்கிறேன், புதுசா கருப்பு கொடி ஏற்றேன்னு ஒரு டைவர்ஷன் பண்றதுனால இங்க லோக்கல் இஷ்யூ இவங்க பார்க்கலன்னு தன் தலையில் தானே திமுக மண்ணை வாரி போட்டிருக்கிறது தான் அடிப்படையா வரக்கூடிய செய்தி. 234 சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா வந்து 500 பேர் அவருடைய சட்டமன்றத்தை கட்டினாரு. எது கட்டினாரு? மக்கள் தொகை பெருகிடுன்னு கட்டினாரா, இல்லாட்டி அவர்களுக்கு வேண்டிய ஆட்சியை கொண்டு வரணும்னு கட்டினாரா? இது என்ன பேச்சு இது? 534 மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கப்போ ஹவுசிங் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் மக்கள் தொகை இந்தியாவில் குறைஞ்சிட்டு இருக்கா? அதிகப்பட்டு தானே இருக்கு. மக்கள் தொகை கூடுவதல்ல பிரச்சனை, மக்கள் தொகைக்கு கூடுவதை போல அதே ரெப்ரசன்டேஷன் நமக்கு வேணுங்கிறதாங்க. மக்கள் தொகை கூடுவதனால தாங்க ரெப்ரசன்டேட்டிவ் அதிகமாகுது. நீங்க 1971 40 கோடி இருக்கிறப்ப அதே 543 வச்சுக்கிட்டு 545 வச்சுட்டு 2026 அதே வைப்புன்றது என்னது? ஒரு ஹவுஸ் எது கட்டுறாங்க, விஸ்டா எது கட்டுறாங்கன்னா இது மாதிரி ஏறும். அப்ப தேவைப்படும். அப்பனா கலைஞர் அவர்கள் கட்டினதுக்கு நீங்க ஒத்துக்கணும்ல. அவர் இந்தியன் ஆயில் டேங்க் மாதிரி 2 கட்டி ஜெயலலிதா மாத்தினாங்க. அதை மாத்தினாங்களா இல்லையா? அவர் கரெக்டா 234 சீட் தான் கட்டினாரா? 500க்கு மேல கட்டினாரா? 550 சீட்டுக்கு மேல கட்டினாரா? சோ அதுக்கு இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒண்ணு, வேளாண்மை திருத்த சட்டம், இந்த புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை ஏன் மோடி கவர்மெண்ட் வாபஸ் பெறுங்கன்னா, அந்த போராட்ட களத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் போயிட்டாங்க உள்ள. நம்ம செங்கோடியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய கொடியை வெட்டி போட்டு அவர் கொடியை ஏற்றுறான், காலிஸ்தான் கொடியை. இந்த போராட்ட களம் பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக மாறப்போன்ற ஒரு அச்சம் ஏற்படுது. அதனால தான் பிஜேபி வந்து நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் எதுவும் வரக்கூடாது உடனே வாபஸ் பெறாங்க. அவ்வளோ நாள் போராட்டம் பண்ணாங்க. அது வந்து விவசாயிகளுக்குள்ள அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியும் நிலத்தில் விழுகிற ஒவ்வொரு விவசாயிக்கும் பலன் தரக்கூடிய ஒரு செய்தி. அவங்களுடைய எம்எஸ்சி அமௌண்ட் வந்து அவ்வளோ பெரிய பலன் தரக்கூடாது. ஆனால் அந்த களம் திசை மாறி போகிறது. பெரிய ஃபண்டட் உள்ள வந்து அதை ஊக்குவிக்கிறாங்க. அதை வந்து தீவிரவாதி கைக்கு நம்மளே என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு உளவுத்துறைக்கான ஒரு தகவல் வந்து அந்த போராட்ட காலத்தில் பாதி பேர் நல்ல பென்ஸ் கார்ல உட்காந்துட்டு மேஜிக் நம்ம மசாஜ் சேர்ல உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு இருக்கப்ப அது களமே மாறுது. 100 நாள் அந்த விவசாயிகள் போராட்டம், அதில் வந்து விவசாயிகள் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று அந்த டெம்பரரி அமைக்கப்பட்ட அந்த கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் வந்து இதான். முதலில் போராடியவர் எல்லாம் விவசாயிகள் ஒத்துக்கிறேன். எந்த விவசாயியும் தன் நிலத்தை விட்டு 1 மாசம் 2 மாசம் வந்து இருக்க மாட்டாங்க. அது விவசாயத்தில் வாங்கி அதில் பணம் செலுத்திக்கிற ஆட்கள் தான் அங்க இருந்தாங்க. ஒண்ணு, நீட்டை பற்றி ஐயா சொல்றதுக்கு ஒரு பதில் சொல்றேன். நீட்டை 2010ஆம் ஆண்டு குலாம் நபி ஆசாத் காங்கிரஸை சேர்ந்தவரும் திமுக செய்வது காந்தியும் முன்மொழிந்து தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. ஏன் நீங்க போன தேர்தல் மேனிஃபெஸ்டோ 2021 மேனிஃபெஸ்டோல நீட்டை நீக்குன்னு சொன்னீங்களே, இந்த 2024 தேர்தல் மேனிஃபெஸ்டோல நீட்டை நீக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சொல்லல? போன வாட்டி கையெழுத்து வாங்க போறோம், நீட்டை நீக்கிற ரகசியம் தெரியும், எடப்பாடி அவர்களை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லலையா? வெக்கம் இருந்தா வெக்கம் சூடு சொரணன்ற எவ்வளவு ஒரு மனிதர் என்று கூட பார்க்காம அவர் சொல்லலையா? அப்ப அவங்க இந்த கேள்வி முன் வைப்பாங்களே. அப்ப நீ திடீர்னு என்ன பெல்ட் அடிக்கிறீங்க? 2024 நாங்க ராகுல் காந்தி வந்து இந்தி கூட்டணியில ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னோம். அப்ப 21 நீங்க யார் ஆடிட்டு இருந்து? தமிழ்நாட்டில் பிஜேபி தான் ஆடிட்டு இருந்துச்சு. அப்ப எதுக்கு தேர்தல் மேனிஃபெஸ்டோல அதை கொடுத்தீங்க? கேள்வி. அதாவது அன்றைக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி அள்ளி விடுறது. இப்ப அள்ளி விடுறாங்க பாருங்க, 8000 கூப்பன் ஃப்ரீ, உங்களுக்கு அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு எல்லாத்தையும் அள்ளி விட்டு இப்ப நாங்க வந்து ரொம்ப தமிழருக்காக பாடுபடுறோம். 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு கூச்சானே அன்னைக்கே நீங்க தமிழருக்காக பாடுபடல, உங்களுக்கே உணர்வு பொங்கல? அந்த பொங்கல் கேட்பாங்கல்ல. அன்றைக்கு காங்கிரஸோட திமுக கூட்டணி இருந்து அதே பரிசு பொருளை ராஜபக்சே கொடுக்குறப்ப நீங்க வாங்க போய் மறுக்காம போய் விருந்தில் கலந்து கொண்டு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்தீங்களே, மறுக்க முடியுமா? நீங்களா தமிழருக்காக பொங்குறோன்னு எந்த விதத்தில் நாங்க நம்புறது? சொல்லுங்க. மோடி அவர்கள் பதவி ஏற்ற 2014ஆம் ஆண்டு முதல் ஃபர்ஸ்ட் டேல அவர் பண்ண விஷயம் தெரியுங்களா? இலங்கை தமிழர்களால் சிறைபிடிக்கப்பட்ட 4 பேர் தூக்க ரத்து பண்ணாரு. இன்னைக்கு ஒரு கொலைகள் நடக்குதா? 800 கொலைகள் நடந்தது இவங்க காங்கிரஸ் ஆட்சி பீரியட்ல. இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் சுட்டுக் கொல்லப்பட்ட, அதுவும் வேற விஷயத்துக்காக சுட்டுக் கொல்லப்பட்ட. வேற எதனா கொலைகள் நடந்திருக்கா? என்ன வெளியுறவு கொள்கை பற்றி பொதுவெளியை நீங்க பேசுறீங்க? இதை மடைமாற்றும் வேதமாக மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுக்கிறார். அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஏன்னா இது வந்துருச்சு, இதுதாங்க பண்ண போறோம்னு சொல்றப்ப நீங்க போராட்டம் பண்ண நான் ஏத்துக்கிறேன். இல்லங்க இது வந்து தென் மாநிலங்களை பாதிக்குது, இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களோட பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது, நீங்க போராட்ட காலத்தை முன்வைங்க, எங்களை மாதிரி ஆட்கள் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிப்போம். என்னன்னு இன்னும் தெரியல. நாளைக்கு தான் ப்ராசஸ் 4ஆம் இடத்துக்கு வரப்போகுது. இது என்ன பண்ண போறாங்கன்னா, இதை வந்து நல்லா கேளுங்க, நான் சொன்ன ப்ராசஸ் படி நிறைவேற்றி நமக்கு வந்து 40 சீட்ல இருந்து 60 சீட் வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? பாருங்கள், நாங்கள் போராட்டம் பண்ணோம், கருப்பு கொடி ஏத்துறோம், எங்களுக்கு பார்த்து பயந்துட்டு பிஜேபி 60 சீட்டை கொடுத்துருவான்னு ஸ்டிக்கர் ஓட்ட நினைக்கிறாரு அவரு. அது பாச்சா பழிக்கவே பழிக்காது.